ஹலோ விவர்ஸ். ஸோ இந்த வீடியோவில் நாம டிரைவிங் பாயிண்ட் இம்பிடன்ஸ் ஒரு கிவன் நெட்வொர்க்குக்கு எப்படி கால்குலேட் பண்றது இதை பத்தி தான் டீடைல்டா பார்க்க போறோம். ஸோ நம்மளுடைய லாஸ்ட் கிளாஸ்ல எஸ் டொமைன்ல எப்படி என்னுடைய இண்டக்டன்ஸ் அண்ட் கெப்பாசிட்டன்ஸை மாடல் பண்றதுங்கிறத பத்தி டீடைல்டா பார்த்துருப்போம். சரி, அப்ப அதோடைய கண்டினியூவேஷன் தான் இந்த வீடியோ. ஸோ இப்போ எனக்கு இங்க இண்டக்டன்ஸ் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. இதை நான் எஸ் டொமைன்ல மாடல் பண்ணிக்கிறேன். ஸோ திஸ் இஸ் 10 ஓம் அண்ட் இது வந்து 5 ஓம். ஸோ இது வந்து எல்லோடைய வேல்யூ. ஸோ எஸ் டொமைன்ல நான் கன்வெர்ட் பண்ணோம்னா எனக்கு எல் வந்து எஸ் இன்டூ எல்னு மாறும். சரிங்களா? அப்போ எஸ் இன்டூ 10 இதை 10s அப்படின்னு மாடல் பண்ணலாம். அதே மாதிரி இந்த இண்டக்டர் நான் எப்படி மாடல் பண்ணலாம்? 5s அப்படின்னு என்னால மாடல் பண்ண முடியும். ஸோ அப்போ இதுக்கு அக்ராஸ்ல தான் நான் என்ன கால்குலேட் பண்ணணும்? இசட் ஆஃப் எஸ் கால்குலேட் பண்ணணும். இப்போ இது ரெண்டும் சீரியஸ் காம்பினேஷன்ல இருக்கு. அப்போ தேர்ஃபோர் 10 இதோடைய வேல்யூ வந்து 10s. சரிங்களா? ஸோ இது மொத்தமா நான் எப்படி எழுதலாம் அப்படின்னா I put some impedance. ஸோ இதோடைய வேல்யூ வந்து 5 plus 5s அப்படின்னு எழுதலாம். I forget s here. Now இப்போ இது ரெண்டும் parallel காம்பினேஷன்ல இருக்கு. ஸோ இதோடைய ஓவரால் காம்பினேஷன் இதுக்கு சீரியஸ்ல இருக்கு. அப்ப therefore இதுல இருந்து z of s which is equal to 10 plus இந்த 10s in parallel with 5 plus 5s அப்படின்னு சொல்லி என்னால எழுத முடியும். 10 plus இது ரெண்டும் எனக்கு parallel காம்பினேஷன்ல இருக்கு. கரெக்ட்டுங்களா? அப்ப therefore it is nothing but 10s into 5 plus 5s divided by 10s plus 5 plus 5s. இந்த சிம்பிளிஃபிகேஷன் ஃபார்முலாலாம் ஆல்ரெடி நம்ம பேசிக்ஸ்ல பார்த்துருப்போம். ஸோ therefore 10 plus நீங்க பாத்தீங்கன்னா 10 இங்க ஒரு 5 மொத்தம் 15. சரிங்களா? ஸோ 5 plus 15s. இப்போ இதை உள்ள மல்டிப்ளை பண்ணா 5 into 10 50s plus again 5 into 10 50s square. ஸோ இப்போ இதை நான் கிராஸ் மல்டிப்ளை பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஸோ மல்டிப்ளை பண்ணா 50 plus 150s again plus 50s plus 50s square divided by 5 plus 15s. ஓகே, ஸோ இப்போ இதை நான் ரீஅரேஞ்ச் பண்ண எனக்கு என்னன்னா 50s ஸ்கொயர். ஸோ 150 50 மொத்தம் 200 plus 200s plus 50 divided by 15s plus 5. ஸோ இதுல இப்போ நான் 50யை வந்து அவுட் சைட் வெளியே எடுத்துடுறேன். மீதி என்ன கிடைக்கும்? எஸ் ஸ்கொயர் plus 4s plus 1 divided by I take 5 outside here. So therefore 3s plus 1 அப்படின்னு கிடைக்கும். இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணா 10. ஸோ therefore என்னுடைய z of s உடைய வேல்யூ எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னா 10 into s square plus 4s plus 1 divided by 3s plus 1. ஸோ இதுதான் இந்த கரஸ்பாண்டிங் நெட்வொர்க் உடைய டிரைவிங் இம்பிடன்ஸ். Now I move on to the second problem. So here the capacitance is given. It is nothing but the value of C. So in S domain it is replaced by 1 by SC. அப்ப therefore 1 divided by S ஓட value 4 by 3. அப்ப 3 மேல போயிடும். So 3 by 4 S. So similarly இது ரெண்டு எனக்கு parallel இருக்கு. So this is 1 by 4 1 by S into C. அப்ப therefore இது எப்படி எழுதலாம்? 1 divided by 2s அப்படின்னு எழுத முடியும். அண்ட் வைஸ் வெர்சா இந்த ரெசிஸ்டன்ஸ் 3 by 4 இந்த கெப்பாசிட்டன்ஸை வந்து ஐ டேக் 3 by 4s அப்படின்னு எழுதலாம். ஸோ இது ரெண்டு எனக்கு பேரல் காம்பினேஷன். அகைன் இதுவும் வந்து எனக்கு பேரல் காம்பினேஷன்ல இருக்கு. ஸோ மொத்தமா மூணுமே சீரியஸ் காம்பினேஷன்ல இருக்கு. அப்ப தேர்ஃபோர் இசட் ஆஃப் எஸ் விச் இஸ் ஈக்குவல் டு 3 by 4s plus 1 by 4 in parallel with 1 by 2s plus 3 by 4 in parallel with 3 by 4s.
ஸோ இதை ஆட் பண்ணா எனக்கு இதோடைய ஓவரால் வேல்யூ ஆஃப் டிரைவிங் இம்பிடன்ஸ் கிடைச்சிரும். ஸோ 3/4s. if I multiplied 1/8s divided by 1/4 plus 1/2s. Similarly, if I multiply 9/16s divided by 3/4 plus 3/4s. So if I replace this 8 as a multiply, it is nothing but 2 times of s plus 4. Similarly, 9 16x உள்ள மல்டிப்ளை பண்ணா 4 4 12 12s plus 12 அப்படின்னு கிடைக்கும். So 3/4s plus 1 divided by 2s plus 4 plus I take 4 outside or 3 outside. So therefore 4s plus 4, or otherwise I take 12 outside. Whatever it is, the answer should be the same. It is 3. Now if I multiply all those things, 3 into 2s plus 4 into 4s plus 4 plus 4s into 4s plus 4 plus 3 into 4s into 2s plus 4 divided by, if I multiply this, 8s square plus 16s into 4s plus 4. இதை நான் உள்ள மல்டிப்ளை பண்ண எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, it is 6x plus 6s plus 12. It is multiplied by 4s plus 4. So 24s square plus 24s plus 48s plus 48. Similarly, if I multiply this, it is 16s square plus 16s. Here plus 3 into 4 is 12s. அப்போ 12 into 2 24s square plus 12 48s divided by, if I multiply this, it is 32s cube plus 32s square plus 64s square plus 64s. If I add all those things, so மேல வந்து எனக்கு s square maximum இருக்கு. So 24 40 64. So 64s square. If I take s, it is 24 plus 48 68 72 88 96 136 plus 136s plus 48 divided by 32s cube here plus 96s square plus 64s. So now I take 8 outside. So இப்போ எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 8s square plus 17s plus 6 divided by, I take 32s outside. Remaining இருக்கிறது வந்து பார்த்தோன்னா s square plus 3s plus 2 இந்த term இருக்கும். ஸோ 8 அடிச்சோம்னா 4. Therefore 8s square plus 17s plus 6 divided by 4 into s into this term. If I multiply, எனக்கு வந்து 2 கிடைக்கணும், ஆட் பண்ணா 3 கிடைக்கணும், 1 into 2. So therefore this term is splitted into
S plus 1 into S plus 2. So therefore, this is the final driving point impedance of the given network. I hope it is clear. So we see in our next video. Thank you.